தாக்குதல் நடந்திருக்கு. அது ஒரு மதத்திற்கு எதிரானதான் கட்டமைக்கப்படுது. அதில் அப்படி எடுத்துக்கிற கூடாது, அப்படி கட்டமைக்க கூடாது, அது தவறு. நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்பில் இருந்த பழகினம் அது. ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்விதானே. ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா, திருடனை விரட்டி பிடிக்கவா, வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழிய போடுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. தடுத்திருக்க முடியும்ல. அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்ப திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறத ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை? எந்த மதத்தில் இல்லை? எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேல போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்னொன்னே பாருங்களேன். எந்த இடத்துல? குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தா ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறத அது ஏற்க முடியாது. அது